எஃப்எக்ஸ் மீடியா இன்ஸ்டிடியூஷன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு நல்ல வீடியோல தான் உங்களை வந்து மீட் பண்ணிருக்கேன். எஸ், நம்ம இன்ஸ்டிடியூஷன்ல நியூ ஜாயினிங் ஸ்டூடெண்ட்டை இன்ட்ரோ பண்ண போறேன். ஒரு 2 பேர் சேர்ந்திருக்காங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் சேர்ந்திருக்கிறவர் வந்து இவர் வந்து குணா, கரூர்ல இருந்து வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. தமிழ் டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்காரு. ஸோ நம்ம நிறைய இன்ஸ்டிடியூஷன் எல்லாம் என்கொயரி பண்ணி பார்த்துட்டு நம்ம இன்ஸ்டிடியூஷன்ல மேல வந்து ஒரு நம்பிக்கை வந்ததுனால வந்து ஜாயின் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காரு. ஸோ அவருக்கு ப்ராப்பர் ட்ரைனிங் போயிட்டு இருக்கு. ஸோ இருந்தாலும் இந்த இன்ட்ரோ வீடியோவோ அல்லது அவருக்கு கார்டு கொடுக்கறதோ இல்லாம இருந்தது. இன்னைக்கு ஐடி கார்டு கொடுக்க போறோம். ஸோ அதுக்கப்புறம் ஐடி கார்டு கொடுத்த பிறகு அவரை பத்தி ஃபுல் டீட்டெயில் நம்ம வந்து ஒரு இன்ட்ரோ கொடுக்க போறோம். ஸோ அந்த வீடியோ பின்னாடி இருக்க போது. ஸோ இப்போ வந்து குணாவுக்கு நம்முடைய இன்ஸ்டிடியூஷனோட ஐடி கார்டு கொடுத்துடலாம். ஓகே, என்னங்க குணா? ஓகே, ஸோ ஐடி கார்டு கொடுத்துட்டோம். கலெக்டர் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் இவரு கிட்ட நம்ம நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்க போறோம். அந்த கேள்விக்கு அவர் என்னென்ன பதில் சொல்றாரு வந்து அவருடைய அறிமுக வீடியோவா இருக்க போது. ஸோ வெயிட் பண்ணுங்க. வணக்கம் குணா. வணக்கம் சார். நீங்க எந்த மாவட்டத்துல இருந்து வரீங்க? கரூர் மாவட்டத்துல இருந்து வரேங்க சார். என்ன படிச்சிருக்கீங்க? பிஏ தமிழ் யூஜி முடிச்சிருக்கேன் சார். ஓகே ஓகே. இப்போ நீங்க செய்தி வாசிப்பாளருக்காக நம்ம இன்ஸ்டிடியூஷன்ல எஃப்எக்ஸ் மீடியா இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கிறீங்க. இந்த செய்தி வாசிப்பாளர் ஆகணும்ன்ற ஒரு கனவு உங்களுக்கு எந்த வயசுல தோணுச்சு, இல்ல எப்படி அது உருவானது? யூஜி முடிச்சிருக்கப்ப பிஏ தமிழ் முடிச்சிருந்தேன் சார். தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது முடிச்சிருக்கப்ப சரி எந்த ரிலேட்டடா போகிறேன்னு தெரியாம ஒரு 6 மந்த் அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் தேடிக்கிட்டே இருக்கப்ப சரி நமக்கு அதான் நல்லா நம்ம ரீட் பண்ணுவோமே, நியூஸ் ரீடர் ஆகக்கூடாது அப்படின்னு நினைச்சு சரின்னு அதை பத்தியே யோசிச்சுட்டே இருந்தேன். சரி அப்படியே நெட்ல சர்ச் பண்றப்ப உங்க சேனல் எஃப்எக்ஸ் மீடியான்னு அதிகமா வந்துகிட்டே இருந்துச்சு. நிறைய வீடியோவும் அதுல தேடி பார்த்தேன், எல்லாமே நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் பிளேஸ்மெண்ட் ஆயிருந்தாங்க. அதனால சரி எஃப்எக்ஸ் மீடியால சேர்ந்தா நம்ம ஆயிரலாம் அப்படின்னு ஒரு எனக்குள்ளேயே ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்க அப்படி தேட ஆரம்பிக்கும் போது முதல்ல நம்ம இன்ஸ்டிடியூஷன் மட்டும் தான் என்கொயரி பண்ணீங்களா, இல்ல இது தவிர்த்து நிறைய ஒரு 20க்கு மேல என்கொயரி பண்ணிருக்கேன். பண்ணதுல எனக்கு எதுலயுமே ஒரு நம்பிக்கையானது, ஒரு ஈர்ப்புங்கிறதே வரும். அதை தாண்டி எஃப்எக்ஸ் மீடியா மேல எந்த வகையில உங்களுக்கு ஒரு அந்த பிடித்தம் வந்து? அந்த அன்லிமிட்டெட் கிளாஸ் நீங்க எப்ப ரெடி ஆகுறீங்களோ அப்பதான் கோர்ஸ் கம்ப்ளீட்டட், அந்த எனக்கு ரொம்ப பிடித்தமா இருந்துச்சு சார். அதனாலயே இந்த இதுல சேர்ந்தேன். மீதி இதுல விசாரிச்சதுல 1 மந்த் 1 வீக்குக்கு இவ்வளவுதான் ஆச்சு, இவ்வளவுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அதுல எனக்கு பிடித்தமானது உருவாக்கல சார் எனக்குள்ள. சரி அன்லிமிட்டட் இருக்கவும் சரி நம்ம நல்லா மோல்ட் பண்ணி அமைச்சிருவாங்க, அதான் அன்லிமிட்டடா இருக்கப்ப நம்ம நிறைய நாலேஜ் வளர்த்துக்கலாம் அப்படின்னு தோன்றப்ப சரி இதுல ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லி உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி பேசினேன். நீங்களும் ஜாயின் பண்ணிக்க சொன்னீங்க. ஜாயின் பண்ணி இப்ப கிளாஸ் சூப்பரா போகுது. முக்காவாசி நான் ரெடி ஆயிட்டேங்க சார். அப்படின்றீங்களா? ஆமா சார். சரி, ஓரளவுக்கு நல்லாவே ரெடி ஆயிருக்கீங்க. நீங்க வந்து சேர்றதுக்கு முன்னாடிக்கும் இப்ப சேர்ந்த பிறகும். ஆமா சார், நிறைய டிஃபரெண்ட் எனக்குள்ளே தெரியுதுங்க சார். ஆமா ஆமா, நீங்க வாய்ஸ் லெவல் சேஞ்ச் பண்ண வேண்டியதாச்சு பண்ணிட்டோம். ஆமா சார். இப்போ இந்த இலக்கண பிழைகள்ல வார்த்தை பிழைகள்ல 1-2 இருக்கு. அது மாதிரி பாடி லாங்குவேஜும் ஹெட் செக்கிங்ல மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா நீங்க ரெடியான மாதிரி தான். நிச்சயமா நம்ம இன்ஸ்டிடியூஷன்ல நீங்க கம்ப்ளீட் ஆயிட்டீங்க, நீங்க போய் வேலை தேடலாம்னு சொன்ன பிறகு உங்களுக்கு வேலை கிடைக்காம இருக்காது. ஆனா அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு எதுவும் பண்ண வேண்டாம். சோ நீங்க ஃபியூச்சர்ல செய்தி வாசிப்பாளர் ஆகி வர வாழ்த்துக்கள். ஓகே, थैंक यू சார். சார் ஆனா இந்த மாதிரி இப்படி ஒரு தருணத்துல உங்களை மாதிரி கிடைச்சதுன்னா நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் சார். இந்த மாதிரி யாரு இந்த அளவுக்கு அன்லிமிட்டெட் கிளாஸ் வச்சு இந்த காலத்துல சொல்லி கொடுப்பாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்ல சார். ஆனா உங்களை தேடி கண்டுபிடிச்சது இத்தனை நாள் வேஸ்ட் ஆனதுக்கும் ஒரு நல்ல பலனா. ஆனா இன்னொன்னு, நம்ம இன்ஸ்டிடியூஷன் இருக்கிற இடம் வந்து கொஞ்சம் ரொம்ப ரூரல் அவுட்ரு, கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சலையும் கொஞ்சம் ஒரு ஒரு என்னது சோர்வையும் தரும். ஆனா நீங்க உங்க லட்சியத்துக்காக எந்த அளவுக்கு அந்த உழைப்பையும் அந்த இதையும் போடுறீங்களோ அதுதான் உங்களுக்கு உண்மையான வெற்றியை கொடுக்கும். அதனால அதை பொறுத்துக்கிட்டா போதுமானது. ஓகே சார். இந்த லட்சியத்துக்கு இடையில இந்த ஒரு அங்க இந்த இங்க இருந்து வரணுங்கிறது எனக்கு ஒரு இதாவே இல்லை சார். எனக்கு அந்த லட்சியத்தை அடைஞ்சா போதும் சார். ஓகே, கண்டிப்பா நீங்க வந்து நம்ம இன்ஸ்டிடியூஷன்ல கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா நீங்க செய்தி வாசிப்பாளர் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி ஜெயிச்ச பிறகு அந்த வார்த்தையை சொல்லுவீங்க. ஓகே, இப்போதைக்கு இது ஒரு அறிமுக வீடியோ தான். மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை இதே நம்ம சேனல்ல நம்ம தெரியப்படுத்தலாம். ஓகே, நன்றி. ஓகே, நன்றி சார்.